ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று ஒரு நண்பர் எனக்கு பர்சனல் சேட்டில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ப்ரோ, நான் நோ ஃபேப்பில் 140 நாள் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு பயம், பதட்டம், இந்த சோஷியல் ஆன்சைட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு யாரையுமே ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணி என்னால் பேச முடியல. உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப சோர்வாகவே இருக்குது. ஒரு எனர்ஜியே இல்லை. ஒரு டல்லாகவே இருக்கிறேன். ஒரு கான்ஃபிடென்ஸாக, ஒரு மோட்டிவேட்டடாக எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் நான் நோ ஃபேப்பில் 140 நாள் வந்திருக்கேன். ஏன் இப்படி இருக்குது? அதுக்கு சொல்லுங்கள். பயம் பதட்டமாகவே இருக்குது, டயர்டாகவே இருக்குது, யாருக்கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியல, சோஷியல் ஆன்சைட்டி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை பற்றி நாம் பேசிடலாம். இப்போ தான் நான் மெடிடேஷன் முடிச்சுட்டு வந்தேன். உடனே இதை பற்றி இப்போ பேசினா சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கேன். ஓகே, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நாம் இறையருளால் நோ ஃபேப்பில் 1400 நாள் ரீச் பண்ணுறோம். இப்போ ஆரம்ப கட்டத்தில் இதே போல் உணர்வுகள் எனக்கும் இருந்தது. இதில் ஒரு உண்மை மட்டும் நான் சொல்லிடுறேன். நோ ஃபேப்பில் 45 நாள், கரெக்டாக 45 நாள் நோ ஃபேப்பில் இருக்கிறீங்க. போனோகிராஃபி பார்க்கல, மேஸ்டர்வேஷன் பண்ணலை, அடல்ட்டு சேட் எதுவுமே பண்ணலை, மைண்ட் எதுவுமே டைவெர்ட் ஆகாமல் கரெக்டாக 45 நாள் சீமெயின் ரிட்டன்ஷனில் இருக்கீங்கன்னா, அந்த எனர்ஜியே வேறு மாதிரி. அந்த 45 டேஸ் நோ ஃபேப் எனர்ஜியே நம்மளால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. அந்த லெவலில் இருக்கும். அந்த மோட்டிவேஷன், கான்ஃபிடென்ஸு, உடம்பே ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் ஃபேஸில். ஒரு துடிப்பு இருக்கும். ஒரு எனர்ஜி, ஒரு கான்ஃபிடென்ஸு பூஸ்டிங்காக பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்கன்னு தெரியல. நான் நிறைய முறை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆரம்ப நாட்களில். அப்போ தான் எனக்கே புரியும். ஓகே, நோ ஃபேப் ஃபாலோ பண்ணால் 45 டேஸில் இவ்வளோ எனர்ஜி வருதா, சூப்பர்ரா, இனிமேல் இது விடவே கூடாது. அந்த எனர்ஜி பார்த்த பிறகு தான் நான் அடுத்து வரத்துக்கு அது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. இன்னும் 90 நாள்லாம் வந்தீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா 90 நாள் நோ ஃபேப் எனர்ஜியே நம்ம யாரும் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். அந்த எனர்ஜியே பயங்கர லெவலில் இருக்கும். நல்ல ஒரு உடம்பு ஃபுல்லாக ஒரு ஆற்றலாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், யாருக்குமே பயப்பட மாட்டோம். பப்ளிக் பிளேஸாக இருக்கட்டும், தனியாக ப்ரைவசியாக பேசுகிற மாதிரியாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு போட்டிகளில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், பொது இடத்துல பேசுகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் அதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ஒரு எனர்ஜியாக, ஒரு 16, 18 வயசு இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அந்த ஒரு ஸ்பீடில், ஒரு கான்ஃபிடென்ஸில், ஒரு பாய்ச்சலில் இருக்க முடியும். அது 90 நாள் சீரியஸாக நோ ஃபேபில் இருக்கிறவங்களால் அதை உணர முடியும். அதை வாழ்க்கையிலே அவங்க அப்ளை பண்ண முடியும். அந்த ரிசல்ட்டை கண் கூட பார்க்க முடியும். இப்போது இந்த கேஸில் 140 டேஸ்னு சொல்லியிருக்காரு. இந்த 140 டேஸில் இன்னும் சோஷியல் ஆன்சைட்டி, பயம், பதட்டம், படபடப்பு, கை கால் நடுக்கம், ப்ளஸ் யாருக்கிட்டையும் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாதிரி முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பயமாக இருக்குது, எனர்ஜி இல்லை, டயர்டாக இருக்குது, ஒரு சோர்வாகவே இருக்குது. இது ஃப்ளாட் லைனா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருந்தார். இது எந்தெந்த மாதிரி தவறுகள் நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது நீங்கள் தவறு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் திருத்திக்குங்க. ஆரம்ப கட்டத்தில் நான் என்ன மாதிரி தவறு பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஒரு 5 வருஷம், ஒரு 7 வருஷம் அடிக்ஷனில் இருந்திருப்பேன். அப்போது ஃபஸ்ட் டைம் நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நண்பர்கள், அறிவாளிகள் எல்லாருமே பண்ணுற தப்பு நானும் பண்ணேன். என்னென்னா, நாம் சீமென் ரிட்டன்ஷன் இருக்கிறோம், ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணல, ஆனால் நம்ம பான் மட்டும் பார்த்துக்கலாம், யார் நம்மளுக்கு கேள்வி கேட்க போகிறா அப்படின்ற ஒரு குருட்டு பைத்தியகாரத்தனமான ஒரு குருட்டு நம்பிக்கையில் நானும் நோ ஃபேப்லாம் இருக்கேன்றது என்னை நானே ஏமாற்றிட்டு இருந்த நாள். ரெகுலராக பான் மட்டும் பார்த்துக்கிட்டு மேஸ்டர்வேஷன் பண்ணாமல் இருந்துக்கிறது, என்னை நானே ஏமாற்றின்னு என் தலையில் நானே மண் வாரி போட்டுருந்தேன். 2019, 20 அந்த பீரியடில். அப்போ அது அப்போ எனக்கு புரியல.
எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருந்தது. 100 நாள் வரேன், 120 நாள் வரேன், 190 நாள், 200 நாள்லாம் வரேன். என்னால் ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியல. அதே பழைய மாதிரியே இருக்கிறேன். டல்லாகவே இருக்கிறேன், டயர்டாகவே இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 ஹவர் 12 ஹவர் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பயும் என்னால் வந்து ரிக்கவர் ஆகி ஒரு சுறுசுறுப்பாக துருதுருன்னு இருக்க முடியல. அப்போ என்னன்னா ஒரு 18 19 வயசு இருக்கும் எனக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஏஜில் எப்படி இருக்கணும்? ஒரு ஆக்டிவாக, ஒரு எனர்ஜியாக, ஒரு பாய்ச்சலில், ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கும் இல்லையா? அது எதுவுமே இல்லாமல் 100 நாள் 120 நாள் டே கவுண்டிங் தான் போயிட்டுருக்கு. என்னால் எதுவுமே ஃபீல் பண்ண முடியும். டயர்டாகவே இருக்கிறேன். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், நான் வந்து ரெகுலராக பான் பார்த்துட்ருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. என்னை நானே ஏமாற்றின்னு என் தலையில் நானே மண் வாரி போட்டுன்னு இருக்கிறேன்றது அப்புறமா தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா தான் அதை ஃபுல்லாகவே நிறுத்தினது. இதுக்கு தான் நம்ம நண்பர்கள்கிட்ட தலைப்பாடாக அடித்து சொல்கிறது, தயவுசெய்து வந்து நோ ஃபேப்பில் இருக்கிறன்ற பேரில் நான் ஸ்பேமை மட்டும் ரிலீஸ் பண்ணல, ஆனால் பான் பார்த்துக்கிறேன், ஷார்ட்ஸு ரீல்ஸு ஐட்டம் சாங்கு மட்டும் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி மாடல்ஸோடைய ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்துக்கிறேன், நான் மேஸ்டுவேஷன் பண்ணல அப்படின்றது. மேஸ்டுவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்பேம் வர மாதிரி இருக்கும்போது ஸ்டாப் பண்ணுறது. இதுக்கு எட்ஜிங்குன்னு பேர் வச்சுருக்கிறான். இந்த மாதிரி பண்ணுற கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது ஆரம்பத்தில் நான் அந்த மாதிரி ட்ராப்பில் இருந்து படாத பாடு போட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுலேயும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீமேல் ஐடியில் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி வருவாங்க. அவங்க வந்து கேஷுவலாக பேசி அப்படியே லேசாக அடல்ட் சேட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியாது, ஓகே ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு கேர்ள் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கடா, அடல்ட்டாக சேட் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்ம சேட்டிங் தானே பண்ணுறோம், நமக்கு போய் என்ன ஆக போகுது, நம்ம தான் நோ ஃபேப்பில் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன்னா 2 நாள் 3 நாள் அந்த சேட்டிங் 5 நிமிஷம் தான் பண்ணியிருப்பேன், 10 நிமிஷம் தான் பண்ணியிருப்பேன், அதுவே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க சொன்ன ரியாக்ஷனு, அவங்க அனுப்பிச்ச ஸ்டிக்கரு, எமோஜி, ஃபோட்டோஸு, அவங்க அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், டைப்பிங் மெசேஜாக இருக்கட்டும், அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒரு 3 நாளில் ரிலாப்ஸ் ஆகிடும். அந்த 3 நாளும் 24 மணி நேரம் லஸ்ட்டாகவே திங்கிங் இருக்கும், ரிலாப்ஸ் ஆகிடும். சின்ன சின்ன விஷயம் தான் ட்ராப்பில் போய் மாட்டுறது. சின்ன சின்ன விஷயம், டைப்பிங் மெசேஜு, வாய்ஸ் சேட்டு, இந்த மாதிரி ஃபோட்டோஸு, வீடியோஸு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஃபோன் காலு எல்லாமே வந்து பெரிய ட்ராப்பில் போய் மாட்டிக்கும். அது எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் மாற்றிக்குங்க. கண்டிப்பாக ரீலாப்ஸில் கொண்டு போய் விட்டுரும். இல்லைன்னா மைல்டாக வந்து எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கேனில் வந்து பெட்ரோல் வாங்குறீங்க, மூடி போட்டிங்க, ஆனால் கீழே ஒரு இடத்துல ஹோல்ஸ் இருக்குது, சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது, அது வழியாக பெட்ரோல் லீக் ஆகிட்டே இருக்குன்னா எப்படி இருக்கும்? அதே போல் தான் லஸ்ட்டாக திங்க் பண்ணாலும் எனர்ஜி லாஸ் ஆகும், லஸ்ட்டாக வாய்ஸ் சேட் பண்ணாலும், டைப்பிங் மெசேஜ் பண்ணாலும், அதை பற்றி இமேஜினேஷன் பண்ணாலும், ஃபோன் காலில் பேசினாலும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஐட்டம் சாங்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் டேங்க்கில் இருக்கிற பெட்ரோல் கேனில் இருக்கிற சின்ன ஹோல்ஸ் மாதிரி அது விரயமாகிட்டே இருக்கும், ஆற்றல் விரயமாகிட்டே இருக்கும். எத்தனை நாள் போனாலும் ரிசல்ட்டே வராது. அதை நான் கண் கூட என் வாழ்க்கையிலே பார்த்துட்டேன். 200 250 நாள்லாம் வந்து எந்த ரிசல்ட்டுமே இல்லாத, அதுக்கப்புறம் தான் முழுசாக திரும்பி டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தேன். இதுதான் சத்தியமான உண்மை, யதார்த்தமான உண்மை. இதில் யாருமே வந்து விதிவிலக்கே கிடையாது. ஓகேங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுறது, குரூப்பில் எல்லாரையும் வந்து கவரப் பண்ணணும், எல்லோரும் என்கிட்ட கைடன்ஸ் வாங்கணும், எல்லோரும் நான் சொல்கிறது கேட்கணும், நான் 10 பேரில் நான் பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஃபேக்காக வந்து டே கவுண்டிங் போடுறது. ஆனால் ரெகுலராக வந்து கேஐ பார்ட்னர்கிட்ட ஃபோன் காலில் பேசுகிற கேஸ்லாம் எனக்கு பர்சனலாகவே தெரியும். நிறைய பேர் 900 நாள் போடுவான், ஆனால் பார்த்தா ஈவினிங் கேஐ பார்ட்னரோட பேசின்னு இருப்பான், அந்த வேறு ஏதாவது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட லஸ்ட்டாக பேசின்னு இருப்பான், நைட் ஃபுல்லாக அடல்ட் சேட்டே போயிட்டுருக்கோம், டைப்பிங் மெசேஜ் போயிட்டுருக்கோம், வாய்ஸ் மெசேஜ் போயிட்டுருக்கோம், ஃபுல்லாக ஆள் ஆன்லைன்லேயே இருப்பாப்புல, இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லலாம் கண்டது பார்த்துட்ருப்பாப்புல. ஆனால் வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா டே கவுண்ட்டு 900 1000 அதெல்லாம் போட்டுட்ருப்பாப்புல. அது வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப பெரிய இழப்பு ஏற்படும், ரொம்ப பெரிய இழப்பு. நாம் நோ ஃபேப்பில் சீரியஸாக இருக்கிறோம், நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறது நமக்காக தான், மற்றவங்களுக்காக இல்லை. இதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த தனி மனித விளம்பரம் அதை தேடி போனீங்கன்னா பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, 10 நாள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க.
ஒரு மாதம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. 100 நாள் 200 நாளாக வர தேவையில்ல. டே கவுண்டிங் யாருக்கும் கணக்கு காட்ட தேவையில்ல. நம்ம குரூப்பில் என்ன சொல்லியிருக்கோம், 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீ டே கவுண்ட்டு போடுப்பா. டே கவுண்ட்டு பற்றியே பேசாத, தயவு பண்ணி பேசாத. மன நிம்மதியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நீ முதல்ல டிசிப்ளினாக இரு. நோ ஃபேப் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணு. எல்லாம் தானாகவே நடக்கும். இதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது டே கவுண்டிங் சேஸ் பண்ணிக்கிட்டு டிசிப்ளினில் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா பிரச்சனைகள் நிறைய வரும். அது நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். அது தயவுசெய்து பார்த்துங்க. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா பான் பார்க்கறது விட்டுருவான். ஆனால் அதை பற்றி இமேஜினேஷன் பண்ணுறதை அவனால் தடுக்க முடியாது. அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பழைய பான் பார்த்ததெல்லாம் மைண்டில் அப்படியே ஸ்டோர்லேயே இருக்கும். அதை நினச்சி பார்த்துட்டே இருப்பான். எப்பா இந்த பொசிஷன் எப்பட்றா, சரியான பொசிஷன்ரா, இது சரியான ஆங்கிள்ரா, அந்த ஆக்ட்ரஸ் எப்படி இருந்தாங்க தெரியுமா, இந்த ஆக்ட்ரஸ் எப்படி இருந்தாங்க தெரியுமா, அந்த மாடல் எப்படி இருந்தாங்க தெரியுமா, ஷேப் எப்படி தெரியுமா, இதே யோசிச்சுன்னு இருப்பான். எப்பா காலிலேருந்து ராத்திரிலும் இதே யோசிச்சுன்னு இருப்பான். இது எப்படின்ச்சு, அது எப்படின்ச்சு, அப்போ இதை பார்த்தோமே, இப்போ அடுத்து பார்த்தோமே, இதே யோசிச்சுன்னு இருப்பான். ஆனால் நோ ஃபேப்ல இருக்கிறான்னுவான். இது எப்படி? இந்த மாதிரி தான் இமேஜினேஷன்லேயே எனர்ஜி லாஸ் ஆகும். அதை பற்றி பேசும்போதே எனர்ஜி லாஸ் ஆகும். இன்னும் கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அவங்களாம் சொல்கிறது, நான் வந்து விட்டுட்டு ப்ரோ 900 நாள் ஆயிடுச்சு. ஆனால் என் பார்ட்னர்கிட்ட ஃபோனில் மட்டும் பேசிக்குவேன். நான் பேசின பேச்சுக்கு இந்நேரம் அவன் ரிலாப்ஸ் ஆகியிருப்பான். இப்படியே பேசுவார். அப்போ அவர் என்ன பேச்சு பேசியிருப்பாருன்னு பாருங்கள். ஒருத்தன் ஃபோனில் பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அதை கேட்டு மேஸ்ட்ரேஷன் பண்ணுறான்னா இவர் என்ன பேசியிருப்பார். ஆனால் இவர் வந்து 900 நாள் நோ ஃபேப்ல இருக்கிறாரு. எப்படி? இதுதான் பெரிய ட்ராப்பு. நம்ம தலையில் நம்மளே மண் வாரி போட்டு இருக்காது. அதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதோட விட்டுடுங்க. கண்டிப்பாக ரிசல்ட்டு வரவே வராது. நீ 10,000 நாள் நோ ஃபேப்ல இருந்தாலும் இந்த மாதிரி சில்லற வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு வராது. தயவுசெய்து திருந்துங்க. இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்று ஃபோட்டோஸ் பார்ப்பீங்க ரெகுலராக, இல்லை வீடியோஸ் பார்ப்பீங்க, இல்லை இமேஜினேஷன்லேயே இருப்பீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் காலில் அந்த மாதிரி அடல்ட்டாக பேசுவீங்க, இல்லைனா டைப்பிங் மெசேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ஏதோ ஒரு சோஷியல் மீடியாஸில் இந்த மாதிரி அடல்ட் குரூப்பில் மெம்பராக இருக்கிறது, அவங்க அனுப்புகிற மெசேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, வாட்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிருங்க. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி பெட்ரோல் நீங்கள் எவ்வளோ தான் நிரப்பிட்டு இருந்தாலும், அந்த ஸ்பெர்ம்ன்ற எனர்ஜி நீங்கள் எவ்வளோ தான் சேவ் பண்ணிகிட்டு இருந்தாலும், அந்த பெட்ரோல் டேங்க்கில் இருக்கிற ஒரு சின்ன ஹோல்ஸு, அந்த சின்ன ஓட்டை வந்து அந்த எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதே போல் தான் நீங்கள் உழைக்கிற உழைப்பு வந்து வீணாக போயிடக்கூடாது. ஓகேங்களா? இத்தனை நாள் இருந்தீங்க, மேஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க, பான் பார்த்துட்டு இருந்தீங்க, அது போச்சு, விட்டுருங்க. இனிமேலாவது திருந்தி வாங்க. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் உண்டு. நோ ஃபேபு சீரியஸாக ஃபாலோ பண்ணுறேன்னு ரிசல்ட் உண்டு. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி 45 நாள் வந்த எனர்ஜியே என்னால் வந்து யூஸ் பண்ண முடியல. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளோ வியப்பாக இருந்தது. அப்படியே 45 நாள் வரப்போ உடம்பே அப்படியே ஒரு ஒரு வைப்ரேஷனில் இருக்குது. அப்படியே ஒரு தேஜஸாக ஃபீல் பண்ண சரியான எனர்ஜி, ஃபேஸு ஷைனிங்கு, அந்த கான்ஃபிடென்ஸு, மோட்டிவேஷனு, நடையிலே ஒரு பாய்ச்சல், ஒரு எனர்ஜி. எவன் வந்தாலும் நேருக்கு நேர் நின்று மோதுற மாதிரி, நேருக்கு நேராக நின்று வாக்குவாதம் பண்ணுறது, பேசுறது, பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நெஞ்சு நிமித்தி நடக்கிறது, 10 பேர் முன்னாடி போய் வேணும்னே போய் திமிரா போய் நிற்கிறது, எல்லாமே 45 டேஸில் நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? 90 டேஸில் இன்னும் வேறு மாதிரி எனர்ஜி இருந்தது. பயங்கரமான பீக் லெவல் எனர்ஜி. 90 டேஸ் எனர்ஜியை 100% பயன்படுத்தினவன்றது யாருமே நான் இதுவரையும் பார்க்கல. என்னாலேயே 90 டேஸ் எனர்ஜியை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியல. இதுதான் யதார்த்தம் உண்மை. 90 டேஸில் அவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னா 140 டேஸ்லாம் வந்துருந்தீங்கன்னா இந்நேரம் எப்படி இருந்துக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து ஒருத்தர் கண்ணை கூட பார்த்து பேச முடியல. சோஷியல் ஆன்சைட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பயம் பதட்டமாக இருக்குது. கை காலெலாம் நடுக்கமாக இருக்குது. எனர்ஜி இல்லை. ரொம்ப சோர்வாக இருக்கீங்க. டயர்டாகவே இருக்கீங்க. கான்ஃபிடென்ஸு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் உங்கள் சைடில் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை பார்த்துக்குங்க. ஓகே ப்ரோ, இவ்வளோ மிஸ்டேக்ஸ்லாம் சொன்னீங்க, இதில் நான் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபுட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸு வெறும் வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருப்பான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜிம்மு ரொட்டீன் போகாமல் இருப்பாங்க. யோகா மெடிடேஷன் ரொட்டீன் இல்லாமல் இருக்கும். அஸ்வகந்தாலாம் எடுக்காமல் இருப்பாங்க. ஃபுட்டு ப்ராப்பராக இருக்காது. ஸ்லீப்பிங் ரொட்டீன் இருக்காது. மொபைல் யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா பான் மாஸ்டர்பேஷன் தான் அடிக்ஷன் நினச்சிட்டு இருக்கான். மொபைல் யூசேஜ் ஜாஸ்தியாக இருந்தாலே அதுவே அடிக்ஷன் தான். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியல. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது.
மொபைல் வந்து எக்ஸஸாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். நீங்கள் வந்து பான் பார்க்க தேவையில்ல, சாதாரணமாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு சாதாரணமாக மூவி ஏதாவது ஹாலிவுட் மூவி ஏதோ பார்த்துட்டு சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் குரூப்பில் இருந்தாலே 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கண்டினியூவாக இருந்தாலே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே டயர்டாகவே இருக்கும். நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் என்ன தான் ஒர்க் அவுட் போட்டாலும் அது உடம்பு வந்து எனர்ஜியே கொடுக்காது. அந்த டோப்பமைன் தான் நீங்கள் எக்ஸசிவாக ரிலீஸ் பண்ணுறதுனால அது பிரச்சனை. அப்போது எக்ஸசிவாக மொபைல் யூசேஜ் இருந்தாலும் குறைச்சிருங்க. ஃபுட்டு நல்லா எடுங்க, எனர்ஜி ஃபுட்டாக எடுங்க. நான்வெஜ் எடுத்து எடுத்து தாராளமாக எடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அர்ஜி ஜாஸ்தியாக வர கேஸ் மட்டும் கொஞ்சம் நான்வெஜ்ஜு ஆரம்பத்தில் குறைச்சிக்கங்க 90 நாளைக்குள்ளே, அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க, தப்பு கிடையாது. அஸ்வகந்தா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கங்க, ஜாதிக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கங்க, நல்லா டெஸ்டோஸ்டெரோனை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது போக ஃப்ரூட்ஸ் நல்லா எடுங்க. கண்டிப்பாக ஜிம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். யோகா மெடிடேஷன் ரொட்டீனு, ஸ்பெர்ம் கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுற யோகாசனஸ் பண்ணுங்கள். ரெகுலராக இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாடி இம்யூனிட்டி லெவல் மேம்படும், மசில் கெயின் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த கை கால் நடுக்கம், பயம் பதட்டம், சோர்வு, எப்போவுமே வந்து ரொம்ப லேசியாக இருக்கிறது, இது எல்லாமே ஓவர் கம் பண்ண முடியும். இன்னொரு சத்தியம் ஒன்று சொல்கிறேன். நம்ம குரூப்லேயே சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நோ ஃபேப்பில் வருஷக்கணக்கில் வரவெல்லாம் ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். என்னென்னா நோ ஃபேப்பில் 400 நாள் 500 நாள் 600 நாள்லாம் வருவாப்புல. ஆனால் எக்ஸசைஸ் ரொட்டீன் இருக்காது, யோகா மெடிடேஷன் இருக்காது, எங்கள் வேலைக்கும் போக மாட்டார், ஃபுட்டு எடுக்க மாட்டார், எழுந்துக்குவார், வீட்டில் இருப்பார், பக்கத்தில் எங்கன்னா கைனி காட்டுக்கு எங்கன்னா போய் வயல் வரப்பில் எங்கன்னா சுற்றுவார், திருப்பி மதியம் சாப்பிடுவார், திரும்ப கிளம்புவார், திரும்ப நைட்டு வந்து சாப்பிடுவார், படுப்பார், அவ்வளோதான். அப்போ லைஃப்பில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது, எந்த க்ரோத்துமே இருக்காது, பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. இதுவும் பெரிய ட்ராப்பு. நான் நோ ஃபேப்பில் வருஷக்கணக்கில் வந்துட்டேன் அப்படின்னா அந்த எனர்ஜியே எனக்கு போதும், கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா அதுவும் பெரிய தப்பு. ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. தொடர்ந்து உங்கள் பாடியை நீங்கள் வந்து டியூன் பண்ணி க்ரூம் பண்ணி வச்சுருந்தா தான் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு உடம்புக்கு எந்த வித உழைப்புமே கொடுக்கல, எக்ஸசைஸ் இல்லை, யோகாசனஸ் இல்லை, ப்ராப்பர் ஃபுட்டு இல்லை, ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி அஸ்வகந்தா இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணலை, டெய்லியும் ப்ராப்பராக ஒர்க்கு எதுவுமே பண்ணலை, எஃபோர்ட்ஸ் எதுவுமே போடலை, ஆனால் எனக்கு எனர்ஜி வேணும், பாடி வந்து ஷேப் வரணும், நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், என் லைஃபை முன்னேறணும் அப்படின்னா கனவுல வேணால் நடக்கும், நிஜத்தில் நடக்காது. இதுதான் சத்தியம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்க விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்குமே இந்த நொடி வரைக்குமே நான் வந்து பயந்துகிட்டே தான் இருப்பேன். எதுக்குன்னா ரீலாப்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு பயந்துட்டுருப்பேன். புரியுதுங்களா? அந்த சீரியஸ்னஸ் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும், அதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஓகேங்களா? 1400 நாள் ரீச் பண்ண போகிறோன்னா அந்த கேர்லெஸ்ஸே வராது எனக்கு. சரிடா, நம்ம தான் 1400 நாள் வர போகிறோமே, நம்ம ரிலாக்ஸ் பண்ணிடலாம், யார் நம்மளுக்கு கேள்வி கேட்க போகிறா, நம்ம லைட்டாக ஒரு 2 நிமிஷம் பான் பார்த்துக்கலாம், என்ன இப்போது நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, நம்மளுக்கு தான் எல்லாருக்குமே இவ்வளோ பேருக்கு நம்ம கைடன்ஸ் பண்ணுறோமே, 2.5 வருஷமாக கைட் பண்ணிகிட்டு இருக்கோம், பல ஆயிரம் பேருக்கு கைடன்ஸ் பண்ணிட்டோம், நம்மளை போய் எவன் கேட்க போகிறான், நம்ம இன்றைக்கி ரீலாப்ஸ் ஆகிட்ட விட நம்ம சொன்னால் தானே ஆச்சு, சொல்லலாம் அவனுக்கு என்ன தெரிய போகுது, நம்ம பான் பார்த்துட்டு திருப்பி மறுநாள் டே கவுண்டிங் 1400 1500 போட்டால் கூட எவன் கேள்வி கேட்க போகிறான். இந்த மாதிரிலாம் நடந்துடவே கூடாது, நம்ம தவறு பண்ணிடவே கூடாது, திரும்பியும் வந்து நம்ம பாஸ்ட் லைஃப் போயிடவே கூடாது, எக்காரணம் கொண்டு நான் வந்து சமரசம் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? உங்கள் எல்லாருக்கும் நான் பயப்படுறேன்னு இல்லையா, என் மனசாட்சிக்கு நான் பயந்துகிட்டே இருப்பேன். அது வந்து சத்தியமான உண்மை. கூடாதுரா, தோற்றுறக்கூடாதுரா, திருப்பி ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, 5 செகண்டு கூட இருக்கட்டும், நீ பார்த்துடவே கூடாது, மற்றவனை கேள்வி கேட்குறான் இல்லை, அதெல்லாம் அப்புறம், நீ உனக்கு உண்மையாக இருக்கணும், நீ தோற்றுக்கூடாது, திரும்பி தோத்தனா உன் லைஃப் வந்து எங்கே போய் நிற்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ விட்றாதரா, தொடர்ந்து ஓடுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுதான் உண்மை. 1400 நாள் 1500 நாள் வந்தால் கூட நமக்கு வந்து அந்த எரெக்ஷன் யூஸ்வலாக எல்லாருக்கும் இருக்கிற எரெக்ஷன் அப்படியே தான் இருக்கும், செக்ஷுவல் திங்கிங் இருக்கும், செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆப்போசிட்டில் ஜெண்டர் பார்க்குறோன்னா நம்மளுக்கு ஒரு டெம்ப்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் அதை எதிர்த்து நாம் வந்து அதை வந்து மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காமல் நம்ம கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸே ஆக முடியும். ஓகேங்களா? இது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா தெரியல. அது வந்து ஹிட்லர் சொன்னது தான், ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடு, அப்போ தான் உன்னுடைய வெற்றியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மை. நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்பீடில் ஓடிட்டுருக்கோம், ஜெயிச்சதுக்கப்புறம் அதை விட வேகமாக ஓடணும், அப்போ தான் நம்மளுடைய வெற்றியை தக்க வச்சுக்க முடியும். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு 1 இயர்
100 நாள் நோ ஃபேப், 90 நாள் நோ ஃபேப் வந்துட்ட பிறகு டார்கெட் அடிச்சிட்ட பிறகு கேர்லெஸில் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், நிறைய ப்ராப்ளம் வரும். திரும்பியும் லைஃப் பேக்கில் போய்டும். 90 நாள் வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் அதே லெவலில் கஷ்டப்படணும், அதே லெவலில் எஃபோர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் போடணும். டிசிப்ளின் தான் எல்லாமே. ஓகேங்களா? டிசிப்ளின் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்றைக்குமே சரி, காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கிறேன். 3 மணிக்கு எழுந்து முதல்ல வந்து சுடு தண்ணி குடிச்சிட்டு டாய்லெட் போயிட்டு கரெக்டாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் யோகாசனாஸு, 1 மணி நேரம் மெடிடேஷனு, அப்படியே வந்து டெய்லியும் 2 ஹவர்ஸ் ஜிம்மு, கராத்தே கிளாஸு, அப்படியே வந்து லைப்ரரி, ஃபுல் டே 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தூக்கத்துக்கு போக மீதி நேரம் ஃபுல்லாக அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கிறதுனால தான் என்னால் நோ ஃபேபை கொண்டு போகவே முடியுது. இதுதான் சத்தியமான உண்மை. உங்கள் எல்லோரும் கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு நம்ம குரூப்பில் எல்லோரும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அதே அந்த மோட்டிவேட்டட் பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே, பிஸி மைண்ட் செட்லேயே, அந்த ஹார்ட் ஒர்க் மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால தான் என்னால் வந்து கண்டினியூவாக வர முடியுது. இதுதான் உண்மை. நான் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல், யோகா பண்ணாமல், தியானம் பண்ணாமல், லைப்ரரி எதுவும் போகாமல் சோம்பலாக இருந்து விட்டுட்டேன். உங்கள் யாரும் கைடன்ஸ் பண்ணல, யூடியூப்பில் சேனலில் பேசலை, நம்ம வாய்ஸ் சாட் மீட்டிங் வைக்கல, பசங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணல, இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, இந்த மோட்டிவேட்டட் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த என்விரான்மெண்ட்டில் நான் இல்லை, கொஞ்சம் ஒரு வாரம் ஒதுங்கி இருந்துட்டேன்னா நான் ரிலாப்ஸ் ஆகிடுவேன். இதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அப்போ 1400 நாள் வந்து நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஓடிட்டு இருக்கேன். ரெகுலராக வந்து இவ்வளோ ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அஸ்வகந்தாலாம் எடுத்துகிட்டு இருக்கேன், ஜாதிக்காய் பொருள்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். காம்ப்ரமைஸ் சமரசமே இல்லாத ஓடிட்டு இருக்கேன்னா நான் எக்காரணத்துக்கு ஒன்று துவக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த வெறி, அந்த மோட்டிவேஷன், அந்த டிசிப்ளின், ரெகுலர் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வராத வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன தோல்விகளும் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனே எஃபோர்ட் போட்டு இறங்கி பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வர முடியும். ஓகேங்களா? நீங்கள் 140 நாளாக இருக்கட்டும், 1500 நாள் வந்தால் கூட எந்த எஃபோர்ட்டுமே நீங்கள் போடலைன்னா உங்கள் லைஃப் டெவலப்பே ஆகாது. ஓகேங்களா? 1500 நாள் வந்த பிறகு கூட ரெகுலராக பான் பார்த்துக்கிட்டு, ரெகுலராக இந்த மாதிரி அடல்ட்டு சேட் பண்ணிக்கிட்டு, அடல்ட்டாக பேசிக்கிட்டு, மெசேஜ் பண்ணிக்கின்னு, இல்லை எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. மேலும் மேலும் பின்னோக்கி தான் போவீங்க. அது வந்து ஒரு பொம்மை மாதிரி, ஒன் டே ஷோ மாதிரி 1400 நாள் 1500 டே கவுண்டிங்கன்னா போயிட்டுருக்குமே தவிர பர்சனல் லைஃப்பில் எந்த க்ரோத்துமே இருக்காது. அப்போது ஃப்ளாட் லைனு இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. அது எந்த லைனாக இருக்கணும், ஃப்ளாட் லைனாக இருக்கட்டும், எந்த லைனாக இருக்கட்டும், அதை அப்படியே மறந்துடுங்க. நீங்கள் நோ ஃபேபை உங்களுக்காக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னிலிருந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே அடியோடு விட்டு ஒழிச்சிருங்க. இது திருப்பி நான் சொல்கிறேன், ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையோட வேகமாக ஓடு. அப்போ தான் உன்னுடைய வெற்றியை உன்னால் தக்க வச்சுக்க முடியும். இது வந்து யாருமே மாற்று கருத்தே கிடையாது. நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், எவனாக இருந்தாலும் ஒரே கருத்து தான். அப்போ நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் என்ன போட்டுட்ருக்கீங்க, உங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்னவாக இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்கள் சுயமாக நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டால் தான் அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் எத்தனை வருஷம் போனாலும் நோ ஃபேப் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து மனநோயாளி மாரி 90 நாளுன்றான், 100 நாளுன்றான், 90 நாளைக்கு தனியாக குரூப்பு, 100 நாளைக்கு வந்தால் தனியாக குரூப்பு, ஒரு வருஷம் வந்தால் தனியாக குரூப்புன்றான். இது எல்லாமே வந்து பைத்தியக்கார வேலை. நோ ஃபேபு, சீமெண்ட் டென்ஷன் வந்து வாழ்நாள் முழுக்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இனச்சேர்க்கை, குழந்தை வேணும் அப்படின்ற நேரத்தில் மட்டும் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டால் போதுமானது. மற்ற நேரங்கள் முழுக்க நீங்கள் வந்து நோ ஃபேபு, சீமெண்ட் டென்ஷனில் இருக்கிறது அவசியமான தேவை. வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சீமெண்ட் டென்ஷன் வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இன்னையோட 90 நாள் 100 நாள் டே கவுண்டிங் துரத்திக்கிட்டு ஒரு நாடகத்தனமான ஒன் டே ஷோ, ஒரு நாடகமான மாயை வாழ்க்கையில் இருக்கிறதுல விட்டு வெளியே வந்துடுங்க. நோ ஃபேபு லைஃப் டைம் ப்ராக்டிஸ், நோ ஃபேப் லைஃப் சேஞ்சிங் ப்ராக்டிஸ். இதை உணராமல் நீங்கள் வந்து அடுத்த கட்டம் பயணிக்கவே முடியாது. இன்னிலிருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்த்துங்க. யோகா, மெடிடேஷன் ரொட்டீனு, ஜிம்மு ரொட்டீனு, ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பராக ஸ்லீப்பிங் ரொட்டீனு, கரெக்டாக உனக்கு கோல் என்னவோ டார்கெட்டு பெரிய லெவலில் டார்கெட் வச்சு அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம்ன்ற உயிர் ஆற்றல் வந்து உடம்பு முழுக்க பரவி கடைசியில் வந்து மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரை ஏறி நிற்கும். அதுதான் நமக்கு வந்து உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு இடமே ஹீலிங் பண்ணி நம்ம உடம்பு முழுக்க பழைய ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தும்.
நாம தான் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறோம். நாம தான் நம்ம உடம்பையும் மனசையும் ஏமாற்றிட்டு இருக்கிறோம். நோ ஃபேப் இருக்கிறன்ற பேரில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா தொடர்ந்து பான் பார்த்துட்டு ரீல்ஸு ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை நாம தான் ஏமாற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் உடம்பு நம்மளை ஏமாற்றாது. நீங்கள் 30 நாள் 45 நாள் சத்தியம் சொல்கிறேன் நான், 45 நாள் நோ ஃபேப்பில் சீரியஸாக வரவன் அந்த எனர்ஜியை அவனால் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அந்த லெவலில் இருக்கும் எனர்ஜி. 90 நாள் வந்துட்டிங்கன்னா வேறு மாதிரி. 100 150 நாள்லாம் அது வந்து சொல்லவே முடியாது, அந்த லெவலில் எனர்ஜி. அப்போ நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து தவிர்த்துருங்க. தவிர்த்து வந்தீங்கன்னா போயிடுச்சிங்க. இல்லை இப்படியே தான் இருப்பேன், நான் பெட்ரோல் நிரப்பிகிட்டே இருப்பேன், அடியில் ஒரு சின்ன ஓட்டையில் பெட்ரோல் போய்கிட்டே இருக்கும், நான் கண்டுக்காமல் இதையே பண்ணிகிட்டு இருப்போன்னா அதையே பண்ணினிரு, அதையே பண்ணினிரு, அப்படியே இரு, கம்ஃபர்ட் ஜோன்லேயே இரு. உன்னை எத்தனை நாள் இருக்கிறன்றது நானும் பார்த்துட்றேன். தவறு செய்கிறது எல்லாரும் செய்கிறது இயல்பு தான். ஸ்லிப் ஆகிறது இயல்பு தான். அங்கேயே இருந்துட்டு இருந்தோன்னா எப்படி? ஸ்லிப் ஆனியா எங்கே மிஸ்டேக் பண்ண தெரிஞ்சுக்கணும், அடுத்த கட்டம் எழுந்து ஓட ஆரம்பிக்கணும். திரும்பியும் விழுந்த இடத்துல உட்காந்து அழுதுன்னு புலம்பிங்கன்னு எந்த பிரயோஜனமே கிடையாது. எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறேன்னு பாரு. நீ எவ்வளோ ஆற்றலை சேமிக்கிறியோ அது எவ்வளோ முக்கியமோ மற்ற வழிகளில் விரயமாகாமல் பார்த்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? பெட்ரோல் போகிறது எவ்வளோ முக்கியமோ அதை வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். பெட்ரோலும் ஒரு பக்கம் ரொப்பிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் வெளியே போயிட்டு ஓட்டையில் வெளியே போயிட்டே இருக்கணும், எப்படி? தப்பு தானே? அந்த நீங்கள் உழைப்பை வந்து வீணாக போகாமல் பார்த்துங்க. சீரியஸாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க. டிசிப்ளின் தான் எல்லாமே. ஓகேங்களா? சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது நடக்கிற சகஜம். அதிலேருந்து மீண்டு வர மாதிரி பாருங்கள். 90 நாள் வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ரீலாப்ஸ் ஆகிட்டிங்களா தப்பு இல்லை, திரும்ப ஸ்டார்ட் பண்ணு. திரும்பி 100 நாள் வா, 200 நாள் வா. லைஃப் டைம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் இது. 90 நாள் 100 நாள்ன்றது கதை கிடையாது. வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணுற விஷயம். மேரேஜ் பண்ணாலும் உனக்கு குழந்தை வேணுன்றப்போ நீங்கள் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை ஈடுபட்டுக்கலாம், தவறு கிடையாது. சித்தர்களே அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து அளவுக்கு அதிகமாக பண்ணும்போது தான் பிரச்சனையில் போய் முடியும். இதை வந்து பார்த்துங்க. நான் 90 நாள் வருவேன், 100 நாள் வருவேன், கல்யாணம் ஆகிற வரும் வருவேன்னா உன்ன மாதிரி முட்டாள் எவனுமே கிடையாது. வாழ்நாள் முழுக்க பண்ண வேண்டியது. வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றல்ல, வாழ்நாள் முழுக்க மூச்சு விட்றல்ல, வாழ்நாள் முழுக்க எல்லாத்தையும் பண்ணுறல்ல, அதே மாதிரி தான் இதுவும். உன்னோட உயிர் ஆற்றல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு. புரியுதா உனக்கு? உன்னோட உயிர் ஆற்றல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு. அதுதான் உனக்கு சொத்து, அதுதான் உனக்கு எல்லாமே. அதை விட்டுட்டு நான் 100 நாள் ஃபாலோ பண்ணுவேன், 90 நாள் ஃபாலோ பண்ணுவேன், கல்யாணம் ஆகிறவர்களும் ஃபாலோ பண்ணுவேன்னா இது எப்படி? அப்போ கல்யாணம் ஆகிட்ட பிறகு செத்துருவியா? 100 நாள் ரீச் பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் தூக்க மாட்டேங்கிறியா? பைத்தியத்தனமாக இல்லை? 90 நாள் மட்டும் இருப்பேன், 100 நாள் மட்டும் இருப்பேன். ஏன் சின்ன சின்னதாக வைக்கிறீங்க? வைக்கிறது 1 வருஷம் வை, 5 வருஷம் வை, 10 வருஷம் வை, லைஃப் லாங் கொண்டு போ. யார் ஒன்று வேணான்னாங்க? உனக்கே தான் தெரியுது 90 நாள் வந்தாலே இவ்வளோ எனர்ஜி இவ்வளோ பெனிஃபிட் வருதுன்னு தெரியுது. அதையே நீ லைஃப் லாங் கொண்டு போகாமல் விட்டுற. யார் ஒன்று தடுக்கிறது? யாரும் ஒன்று தடுக்கல, நீயே தான் ஒன்று தடுத்துங்கிற. 90 நாள் போதும், ஏன் சின்னதாக யோசிக்கிற? பெருசாக யோசி. லைஃப் லாங் கொண்டு போங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சரி, இன்னிலேருந்து உன் மைண்ட் செட்டை மாற்று. 90 நாள் 100 நாள் கதையை விட்டுரு. லைஃப் லாங் கொண்டு போ. உனக்கு எப்போ உனக்கு குழந்தை தேவைப்படுதோ அப்போ மட்டும் இனச்சேர்க்கையில் ஈடுபடு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைஃப் லாங் கொண்டு போங்க. திருப்பியும் சொல்கிறேன், சீமென் இருந்தால் தான் உன்னை எல்லாரும் மதிப்பான். இல்லைன்னா அது இல்லைன்னா நீ போனோம், அது இல்லைன்னா நீ வந்து நடைபெணும். இதில் மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? அதை வந்து பார்த்துங்க. சின்ன 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 மிஸ்டேக்கில் திரும்ப 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 தோத்துட்டு இருக்காதீங்க. 140 நாள் வந்துட்டேன், 150 நாள் வந்துட்டேன், எனர்ஜி இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னா என்ன தப்பு பண்ணிட்டு யோசிச்சு பாரு. சின்ன சின்ன விஷயம். நான் வந்து நோ ஃபேப்பில் தான் இருக்கேன், ஆனால் இது மட்டும் பார்த்துக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிறேன். டெய்லியும் வந்து 10 நிமிஷம், காலைல 10 நிமிஷம், மதியம் 10 நிமிஷம், ஈவினிங்கு நைட்டு 10 நிமிஷம் பான் பார்க்குற கேஸ்லாம் நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்கிறான். எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டேன்றானுங்க. கேட்டால் நான் இத்தனை நாள்ன்றானுங்க. அதுக்கப்புறம் இடையில் அப்செட்டாக நம்மளாண்ட திரும்பி கைடன்ஸ் வரான். நான் திரும்பியும் சொல்கிறேனே, உனக்கு உண்மையாக இருப்பா, உன் மனசுக்கு உண்மையாக இருப்பா, அதெல்லாம் வேணாம்பா, பார்க்காதப்பா, விட்டுருப்பா, அழிஞ்சது போதும், இதுவரெல்லாம் அழிஞ்சது போதும்பா, விட்டுருப்பா, 90 நாள் வாப்பா, டீசெண்டாக வாப்பா, அதுக்கப்புறம் நீ டிசிப்ளினாக கொண்டு வாப்பா, ரிலாக்ஸ் ஆகிட்டியா திரும்ப ஸ்டார்ட் பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் நீ நோ ஃபேப்ல இருக்கிற டே கவுண்டிங் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கின்னு நீ வந்து இது பார்த்துன்னு தலையில் மண் வாரி போட்டுக்கிறதப்பா நான் சொல்கிறோம். கேட்டுக்கிறவன் தான் கேட்டுக்கிறான், மற்றவன் அப்படியே தான் இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுறது? அவன் கர்ம வினை முடிஞ்சால் தான் அவன் நம்ம சொல்கிறத அவன் மண்டையில் ஏறுமா என்னன்னு தெரில. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அந்த வீடியோ வந்து 5 முறை பாரு, 10 முறை பாரு, தெளிவாக புரிஞ்சால் ஃபாலோ பண்ணு. திருப்பியும் சொல்கிறேன், நோ ஃபேப் 90 நாள் 100 நாள்னு பைத்தியார் வேலை பண்ணாதீங்க. லைஃப் லாங் கொண்டு போக வேண்டிய விஷயம் இது. அதை புரிஞ்சுங்க, தயவுசெய்து புரிஞ்சுங்க. அதுதான் உனக்கு உயிரே. செம்மண் இல்லை, அது வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ வந்து நடைப்பணும். நீ வந்து எப்படி வாழ்ந்துக்கணும்னு முடிவு பண்ணிக்கங்க, அவ்வளோதான். நம்மளுடைய இந்த வீடியோவுடைய
டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பிரம்மச்சரியம் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் நோ ஃபேபு சீமெண்ட் நியூட்ரிஷனுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து நோ ஃபேப் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறது யாருமே இல்லை. அதுதான் வந்து சத்தியமான உண்மை. அப்போது இன்றைக்கி நாம் 1400 நாள் வந்துருக்குறோம். இப்போ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு மற்றவங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்ற நோக்கத்தில் தான் நாம் வந்து இந்த யூடியூப் சேனலும் டெலகிராம் குரூப்பும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு 90 நாள் 100 நாள் 1 இயர் ரீச் பண்ணவங்களாம் அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன், அவங்களால முடிஞ்ச பங்களிப்பு கொடுத்து இது டீம் ஒர்க்காக நம்ம குரூப்பை ரன் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் 90 நாள் வரீங்கன்னா உங்களால்